Hi children, இப்போ exercise 5.5ல third one பார்க்கலாம். Construct the following rectangles. So இப்போ வந்து நம்ம rectangle construct பண்ண போகிறோம் with the given measurements and also find their area. So வழக்கம் போல ஏரியாவும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். So HAND இதில் வந்து HA வந்து 7 cm and AN வந்து 4 cm. So கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம இப்போ ரஃப் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ இது HA, இது AN, ஓகேவா? H, A, இது N, இது D. HA வந்து எவ்வளோ 7 சென்டிமீட்டர், AN வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஸோ HA வந்து 7 சென்டிமீட்டருக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது 0, 7, ஓகேவா? H, இது A, இது வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு தெரியும்ல, ரெக்டாங்கிளுக்கு எல்லா பக்கமுமே எப்படி இருக்கணும், 90 டிகிரியா? ஸோ 4 ஆங்கிளுமே, ரெக்டாங்கிளுக்கு இந்த 4 ஆங்கிளுமே 90 டிகிரி. ஸோ ஹெச்ஏலேருந்து ஒரு பெர்பேண்டிகுலர் லைன் வந்து வரைஞ்சிடலாம். ஸோ பெர்பேண்டிகுலர் லைன் 90 டிகிரி, ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஹெச்எக்ஸ் அப்படின்ற ஒரு ரே வரைய போகிறோம் 90 டிகிரியில். இது வந்து எக்ஸ், ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎன் வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 4 சென்டிமீட்டரா, இங்கேயும் 4 சென்டிமீட்டரா? ஸோ 4 சென்டிமீட்டர்னா ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ 4 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க்கு இந்த ரேயில் ஹெச்எக்ஸ் ரேயில் கட் பண்ணுறோம். ஸோ இது கட் பண்ணுற இந்த பாயிண்ட் என்னது, இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, டி, ஓகேவா? ஸோ இது வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏலேருந்தும் 4 சென்டிமீட்டர், ஏஎன் வந்து 4 சென்டிமீட்டர்னால அடுத்து வந்து இங்கேருந்து இங்கே 7 சென்டிமீட்டருக்கு, இந்த லென்த் வந்து என்னது 7 சென்டிமீட்டர். இந்த டி பாயிண்டில் வச்சு 7 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க்கு. ஸோ இது ரெண்டும் கட் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து என்னது, இதுதான் என். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ நம்மளுக்கு ஹெச்ஏஎன்டி ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து 90 டிகிரி, ஸோ இதுவும் வந்து 90 டிகிரி, இதுவும் 90, இதுவும் 90. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு எவ்வளோ 90 டிகிரியில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா, சாரி முதல்ல மெஷர்மெண்ட் எல்லாம் விட்டுட்டேன் பாருங்கள். இது வந்து 4 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளில். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா, எல் இன்ட்டு பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஹெச்ஏஎன்டி இஸ் ஈக்குவல் டு, மெஷர்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, 7 × 4 இஸ் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஸ்டெப்ஸ் எழுதணும். ஸோ ஸ்டெப்ஸு, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், 7 சென்டிமீட்டரில் ஹெச்ஏன்ற ஒரு லைன் செக்மெண்ட் வந்து வரைஞ்சோமா. ஸோ ட்ராய லைன் செக்மெண்ட் HA is equal to 7 centimeter. At H, construct HX is perpendicular to HA. ஸோ இது perpendicular 90 டிகிரியில் வரைஞ்சோம்ல அது. With H as a center, draw an arc of radius. H center வச்சு 4 cm ரேடியஸில் நம்ம என்ன வரைஞ்சோம், ஒரு ஆர்க் வரைஞ்சோம். Let it cut HS act Dயில் வந்து கட் பண்ண வச்சோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், with
D and A சென்டரா வச்சு draw arc of radius 7 cm and 4 cm respectively and let them cut at N. Sorry, இது N. Cut at N. Next, join DN and AN. HAND is the required rectangle. Next one, LAND. இதில் LA வந்து 8 cm, AD 10 cm. அப்போ இது ADன்றது என்னது டயக்னல். ஸோ ஒரு சைடும் ஒரு டயக்னலும் கொடுத்துட்டு நம்மளை ரெக்டாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் வரைகிறோம். ஸோ இதுதான் LAND. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? LA 8 cm. நெக்ஸ்ட்டு AD கொடுத்துருக்காங்க. ஸோ AD வந்து 10 cm. ஓகேவா? இப்போ நம்ம மெயின் டயக்ராம் வரையலாம். ஸோ LA 8 cm ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சிடலாம். 0 இங்கே வந்து 8 cm. LA 8 cm. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? AD இந்த டயக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த Lலிருந்து 90 டிகிரி வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் வரையலாம். ஸோ 90 டிகிரி வந்து LX அப்படின்ற ரே வந்து நம்ம இப்போ வரைய போகிறோம். ஏன்னா எல்லா ஆங்கிளும் இது எவ்வளோ? 90 டிகிரி. ரெக்டாங்கிளுக்கு 4 சைட்ஸும் வந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? 90 டிகிரியில் இருக்கும். ஸோ 90 டிகிரியில் வந்து நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? AD வந்து 10 cm. அப்போ ஏலேருந்து இந்த LX இது வந்து LX அப்படின்ற ரேவா, இந்த LX அப்படின்ற ரேக்கு 10 சென்டிமீட்டரில் வந்து ஒரு ஆர்க் கட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ஆர்க் இந்த கட் பண்ணுற இந்த பிளேஸ் தான் என்னது? இந்த பாயிண்ட் தான் என்னது? D. ஸோ இப்போ நம்ம ஏயையும் டியையும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்போ டியிலேருந்து 8 சென்டிமீட்டரில் இந்த ஆப்போசிட் சைடு ஈக்குவல்னால 8 சென்டிமீட்டரில் 8 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு ஆர்க்கு டியை சென்டராக வச்சு 8 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். அடுத்து இந்த LD எவ்வளவோ அந்த மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு ஏல இருந்து ஒரு ஆர்க்கு. ஓகேவா? ஸோ LD அப்படியே ஏழு அதே மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே கட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு தான் என்னது? இந்த ரெண்டு ஆர்க்கும் கட் பண்ணுற இந்த பாயிண்ட்டு தான் N. ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஏயும் எண்ணையும் டியையும் எண்ணையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு இது 10 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு LAND ஒரு ரெக்டாங்கிளுக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்? ஏரியாவுக்கு வந்து L×B. ஸோ L நம்மளுக்கு தெரியும், லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ பிரெத்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ? 6.1 சென்டிமீட்டர் வருது. ஓகேவா? 6.1 6.2 கிட்டத்தட்ட 6.1க்கும் 2க்கும் இடையில் இருக்குது. ஸோ 6.2ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு L×B ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் rectangle LAND is equal to 8 into என்ன மெஷர் பண்ணோம்? 6.2 சென்டிமீட்டர். ஸோ 1க்கும் 2க்கும் இடையில இருக்குது, நம்ம 6.2ன்னு எடுத்துக்கலாம். 6.2 சென்டிமீட்டர் to 6.2.
So 6.2 into 8, 49. So 49.6. So 49.6 centimeter square. So this is the area of the rectangle. So next வந்து இப்போ steps பார்த்தரலாம். So steps first step என்ன பண்ணோம், ஒரு line segment LA 8 centimeterல construct பண்ணோமா. So first என்ன பண்ணோம், draw a line segment LA is equal to 8 centimeter. Next at L construct LX perpendicular to LA with A as centers. A as center வச்சு என்ன பண்ணோம், draw an arc of radius 10 centimeter radiusல வந்து இந்த LX அப்படின்றதுல வந்து நம்ம ஒரு arc கட் பண்ணோம். அது கட் பண்ணுற பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கிட்டோம், D. வித் அடுத்து என்ன பண்ணோம், A as சென்டராக வச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட் எவ்வளவோ LD என்னவோ அந்த ரேடியஸில் ஒரு ஆர்க் கட் பண்ணோமா. வித் A as சென்டர் அண்ட் LD as a ரேடியஸ் ட்ரா அண்ட் ஆர்க். இங்கேருந்து ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், DS சென்டராக வச்சுட்டு LA என்ன மெஷர்மெண்ட்டோ அதை எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணோம். ஆல்சோ வித் D as சென்டர் அண்ட் LA as ரேடியஸ் ட்ரா அண்ட் அனதர் ஆர்க். லெட் தம் கட் அட் Nல வந்து நம்ம என்ன பண்ணோம், கட் பண்ண வச்சோம். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஜாயின் DN and AN. So LA ND is the required rectangle. Thank you.